புதுச்சேரியில் பென்சில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து வருகின்றனர். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பென்சில் புயல் பாதிப்பு குறித்து இரண்டாவது நாளாக மத்திய குழுவினர் புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். 2 குழுக்களாக பிரிந்து புயல் வெள்ள பாதிப்புகள் குறித்து இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர் அலி, இந்த மத்திய குழுவினுடைய ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து வருகின்றனர். பென்சில் புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது. மேலும் அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் உட்புகுந்ததால் புதுச்சேரியை தண்ணீரில் தத்தளித்தது. நகர கிராம பகுதிகளிலும் கடும் சேதம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் தமிழகத்தின் சாத்தனூர், வீடூர் அணைகளின் உபரிநீர் திறப்பால் புதுச்சேரி பகுதி, தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியது. சாலைகள் துண்டிக்கப்பட்டது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் பயிர்கள் கடும் சேதத்துக்கு உள்ளானது. 4 பேர் உயிரிழந்தனர். குடிசை வீடுகள், கல் வீடுகள் அனைத்தும் இடிந்து விழுந்தன. மேலும் புதுச்சேரி, ஏனாம், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பேரிடர் பாதித்த பகுதியாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ள நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று முதல் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் பாகூர், இருளன் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது மத்திய குழுவிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆய்வுக்கு பிறகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் ஆளுநர் மாளிகையில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை ஈடுபட்டனர். தற்போது இரண்டாவது நாளாக மத்திய குழுவினர் 2 குழுவாக பிரிந்து, ஒரு குழு காட்டேரி குப்பம், சந்தை புதுக்குப்பம், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு குழு காலாப்பட்டு, ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட நகர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராம பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு அங்கு ஏற்பட்ட கடல் அரிப்பு உள்ளிட்டவைகளை பார்வையிட்டனர். மேலும் அங்குள்ள மக்களிடம் மழை பாதிப்பு குறித்தும் கேட்டறிந்தனர். ஆய்வின் போது காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடனிருந்தார். அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வெங்கடா நகர் மற்றும் வெங்கடா நகர் துணை மின் நிலையம் ஆகிய பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உடன் இருந்தார். தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு சேதங்களை மதிப்பீடு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து வருகின்றனர். மேலும் கிராம பகுதிகளான சந்தை புதுக்குப்பம், காட்டேரி குப்பம், சுத்துக்கேணி, துத்திப்பட்டு, உசுடு உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். காட்டேரி குப்பம், சுத்துக்கேணி, துத்திப்பட்டு, உசுடு, கொளத்தூர், செட்டிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உடன் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆய்வு மதியம் 12 மணி அளவில் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு தனியார் விடுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மத்திய குழு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.